2026 ஐபிஎல் ஆக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல இருந்து பத்ரினா வெளியே போயிட்டாரு. பத்ரினா பொறுத்தளவுக்கு டெத் ஓவர்ஸ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இவரை பிக் பண்றதுக்காக எந்த ஐபிஎல் டீம் வந்தெல்லாம் இப்போ ஆக்ஷன்ல ரெடியா இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி ஷமி, அர்ஜுன் டெண்டுல்கர் இவங்களெல்லாம் லாஸ்ட் ஆக்ஷன்லேயே வந்து பை பண்ணிட்டாங்க. சமர் ஜோசப்பை ரிலீஸ் பண்ணிட்டு. அதே போல அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து தேவைப்படுது அந்த டெத் ஓவரில் கம்ப்ளீட் பண்ணுவதற்காக. அதே மாதிரி இவருங்க பத்ரினாவை எடுத்தா ஷமிக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க லைனப்பில். ஸோ எல்எஸ்ஜி பத்ரினாவுக்காக கண்டிப்பாக ஆக்ஷனில் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்தியன் பிளேயர்ஸ்ல தற்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க பிளேயரே இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலரா முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. அது இல்லாமல் இஷாந்த் சர்மாவும் இருக்காரு. இஷாந்த் சர்மாவுக்கு சரியான மேட்ச் கொடுக்கல அப்படின்னாலுமே இஷாந்த் சர்மா அவங்களோட ஸ்குவாட்ல இருக்காரு. அதே போல அவங்ககிட்ட ஒரு ஓவர்சீஸ் பிளேயரும் இருக்காங்க. யாருன்னா காகிசா ரொபாடாவுக்கு போன வருஷம் ஐபிஎல்லே வந்து பார்த்தீங்கன்னா 2025 அவருக்கு ஒரு 4 மேட்ச் தான் கொடுத்துருந்தாங்க. அது என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. இந்த சீசன்ல அவரை விளையாட வருவாரா அப்படின்றதும் தெரியல. அந்த பிளேஸை அந்த 11th பிளேஸை ஃபில் பண்றதுக்கு ஒரு பேஸ் பவுலர் தேவைப்படுது அந்த டெத் ஓவர் போடுவதற்காக. அதற்காக பத்ரினாவை கண்டிப்பா அவங்க வந்து சூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேகேஆர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ஐபிஎல் ஆக்ஷன்லயே மினி ஆக்ஷனுக்கு அதிக அமௌண்ட்டோட போகக்கூடிய ஒரே ஒரு டீம்னா கேகேஆர் தான். கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்த ஆண்ட்ரிக் நார்ட்ஜி, அப்புறம் வந்து ஸ்பென்சர் ஜான்சன், அதே போல ஆண்ட்ரே ரசல் இவங்கள மெயினா பவுலர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பேஸ் பவுலர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா மற்றும் வைபவ் அரோரா அவங்க வந்து பேஸ் பவுலரா வந்து இருக்கிறாங்க இப்போதைக்கு. இப்போ ஆல்ரெடி 2024 வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் இருந்தாரு. மிச்சல் ஸ்டார்க் 2024 அந்த கேம் விளையாண்டுட்டு திரும்ப ஒரு பார்ட் ஆஃப் த டீமா தான் இருக்காரா அப்படின்றது தெரியல. நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இப்போ கேகேஆரோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அதிக அமௌண்ட் இருக்கனால ஒரு டெத் ஓவருக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கண்டிப்பா தேவை. அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கும்பொழுது பத்ரினா வந்து ஒரு குட் சாய்ஸா வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ பத்ரினாவை எடுப்பதற்கு கேகேஆர் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ கேகேஆர் மிச்சம் விட்டது தான் மற்ற டீமே எடுக்க முடியும். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பத்ரினா பிடிக்கும்னா எந்த டீம் இந்த 2026 ஐபிஎல்ல அவர் எடுப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.